வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி பன்னீர். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பன்னீரை மாவில் டிப் பண்ணி வைங்க. அப்புறம் கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கப் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்புறம் எண்ணெய் சூடான பிறகு பன்னீரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்து வச்சிருங்க. இன்னொரு கடாயில் பட்டர் போட்டுக்குங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்குங்க. அப்புறம் நறுக்கி வச்ச குடமிளகாவை போடுங்க. அப்புறம் வெங்காயத்தை போடுங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ½ கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. கொதிச்ச பிறகு ஃப்ரை பண்ண பன்னீரை ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்டா வெங்காயத்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான சில்லி பன்னீர் ரெடி.